Welcome to CBC class 11th maths. அதில் இப்போ exercise number 9.2 question number 12 solution பார்க்குறோம். இங்கே பாருங்கள், find the equation of line passing through the point. என்னோட லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா, அது வந்து 2,2ன்னு ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அந்த லைன் வந்து எப்படி பாஸ் ஆகுது, 2,2 வழியாக பாஸ் ஆகுது. அப்புறம் பாருங்கள், அண்ட் கட்டிங் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ் ஆன் த ஆக்சஸ், என்னோட ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் ஆக்சஸை இன்டர்செப்ட் பண்ணுது. இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் பி, ரெண்டுத்தையும் கட் பண்ணுதான். ஓகேவா, whose sum is 9. இங்கே பாருங்கள், இப்போது நமக்கு தெரியும், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இன்டர்செப்ட் ஃபார்முலா என்னது, இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்மோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, whose sum, அந்த இன்டர்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஒரு பாயிண்டில் கட் பண்ணது, பின்னு ஒரு பாயிண்டில் கட் பண்ணது, இந்த ரெண்டு இன்டர்செப்ட்ஸோட சம்மு வந்து 9. ஏ ப்ளஸ் பி வந்து 9. அப்புறம் என்ன பண்ணுறேன், சும்மா b is equal to 9 minus ஏன்னு எடுத்துக்கிறேன். இதை இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, ஓகே கிளியரா. ஸோ இப்போ b கண்டுபிடிச்சி இது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் b is equal to 9 minus a in equation 1. இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த லைனோட ஈக்குவேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, a வந்து ஏவே வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒய் பை பி பிளேஸில் 9 minus a is equal to 1. இப்போ கொஸ்டினில் பாருங்களேன், இந்த லைன் வந்து 2,2 வழியாக பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுல்ல, 2,2 பாயிண்ட் வழியாக. அப்போது அந்த 2,2 சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஸோ 2,2 சப்ஸ்டிடியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் பிளேஸில், எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸ்லையும் 2 பை 9 minus a is equal to 1. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது பண்ணனா வரும் 2 into 9 minus a ப்ளஸ் 2a பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். a into 9 minus a is equal to 1. இவனை இப்படி தள்ளி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 9s are 18 minus 2a, இது ப்ளஸ் 2a ஆகிடும். is equal to, இது 1 into anything, இது anything தான் வரும். a into 9 minus a. இப்போ மைனஸ் 2a ப்ளஸ் 2a வந்து கேன்சல் ஆகிடும். கரெக்டாக, ஸோ கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னப்பா இருக்குது, 18 தான் இருக்குது. ஸோ 18 is equal to a into 9 minus a. இப்போது 18 is equal to இந்த a கூட ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9a minus a ஸ்கொயர். இப்போ ஏவை தான் நான் பாசிட்டிவாக ஆக்க போகிறேன். இந்த a ஸ்கொயர் மாதிரி இருக்கிற சிம்பிளாக பாசிட்டிவாக ஆக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் தள்ளி விட்ருங்க. ப்ளஸ் a ஸ்கொயர், 9 எப்படி தள்ளிட்டா மைனஸ் 9a, இந்த 18 இங்கே தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த a கண்டுபிடிக்க போகிறேன். இது பார்க்க எப்படி இருக்குது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. a ஸ்கொயர் மாதிரி எதுவுமே இல்லை, அப்போ ரொம்ப ஈஸி. 18 எடுத்துக்கோங்க. ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், ஆடோ சப்ராக்ட் பண்ணால் அந்த மைனஸ் 9 வரணும். எதை பண்ணால் 18 வரும், ஆடு சப்ராக்ட் பண்ணால் 9 வரும். எனி கேஸ் 6 3s ஆர் இல்லை 3 6s ஆர். ஸோ இது இங்கே சிம்பிள் என்ன சிம்பிள் இருக்கோ அது பெரிய நம்பர்கிட்ட போட்டுக்கோங்க. இதே சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ தான் ப்ளஸ் வரும். ஆட் பண்ணால் மைனஸ். a ஸ்கொயர் மாதிரி எதுவுமே டேரெக்டாக எழுதிக்கலாம். a minus 6 a minus 3 equal to 0. தனித்தனியாக பண்ணால் a is equal to 6 ஆகிடும், a is equal to 3 ஆகிடும். ஸோ இப்போ a 6ஆக இருந்தால் b என்னப்பா வரும். ஸோ இஃப் a is equal to 6னா b என்ன வரும், b is equal to இங்கே 6 போடுங்க, b is equal to 9 minus 6 3 ஆகிடும். இஃப் a 3ஆக இருந்தால் b என்னப்பா வரும், b is equal to 9 minus 3 6 ஆகிடும். ஸோ இந்த கேஸில் a வந்து 6, b வந்து 3. இந்த கேஸில் a வந்து 3, b வந்து 6. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஏபி இந்த ஏபி கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சம்மு முடிஞ்சு. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a வந்து 6னா b வந்து 3. இந்த கேஸில் a 3னா b வந்து 6. சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பை 6 ப்ளஸ் ஒய் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1. எல்சிஎம் என்ன வரும், 6. இங்கே எக்ஸ் அப்படி தான் இருக்கும். 3 என்ன பண்ணால் 6 ஆகும், இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2y இஸ் ஈக்குவல் டு 1. இதை இங்கே தள்ளி விட்டால் எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே எல்சிஎம் தான் வரும். 3 6 இந்த பக்கம்னாலும் 3 6 தான். ஸோ எல்சிஎம் 6, இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இதை இங்கே தள்ளி விட்டால் 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். இதுதான் என்னோட ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது,
ஓகே, ஒரு லைன் தான் இருக்குது. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். 2 ஈக்குவேஷன்ஸில் எது வேணால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இங்கே 3 இங்கே 6 இருக்கிற மாதிரி டச் பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே 6 மேலே இங்கே 3 இருக்கு பாயிண்ட்டு டச் பண்ணியிருக்கலாம். 2 லைன் பாசிபிள் இருக்குல்ல, அவ்வளோதான். ஸோ தேர்ஃபோர் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இப்படியே கூட விட்டுக்கலாம், 6 இப்படியும் தள்ளி கொண்டு வந்துடலாம். x + 2 நான் இப்படி தள்ளுறேன், -6 = 0. இதை இப்படி தள்ளிட்டிங்கன்னா 2x + y -6 = 0. இப்படியும் விடலாம்ப்பா, இல்லை இப்படியும் விட்டுக்கலாம், எல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வரடா, பாய்.